வெல்கம் டு கேகே லெசன்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் மை ஸ்வீட் ஹோம். இது சமச்சீர் கல்வியோட சிலபஸ் கிளாஸ் 2 இங்கிலீஷ். அவர் ஸ்வீட் ஹோம். ஹோம்னா என்னது? நம்மளோட வீடு. நம்ம வீடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். சிட்டு ஹேஸ் க்ரோன் ஸோ டால். போன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து சிட்டு எப்படி இருந்துச்சு? சின்ன ஆட்டுக்குட்டியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வளர்ந்து நல்லா பெரிய ஆடாக மாறிடுச்சு. ஹாவ் யூ? நீங்களும் இதே மாதிரி க்ரோ அப் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்த ஹைட்டோட இப்போ கொஞ்சம் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. எஸ், ஐ ஹவ் ஆல்சோ க்ரோன் டால். லெட் அஸ் ரீகால். ரீகால்னா என்னது? நினைவுபடுத்தி பாருங்க. போன வருஷம் என்னெல்லாம் படிச்சீங்க அதை வந்து நினைவுபடுத்தி பாருங்க. நேம் தி பிக்சர்ஸ். இது என்னது? இங்கே என்ன போட்டிருக்காங்க? ஸ்கூல் போட்டிருக்காங்க. இது பள்ளிக்கூடம். இவங்க யாரு? இவங்க வந்து ஓல்டு மேன், வயசான தாத்தா. இவங்க டீச்சர். சர்க்கிள் தி பிக் ட்ரீ. இந்த ரெண்டு ட்ரீல எந்த ட்ரீ வந்து ரொம்ப பெருசாக இருக்கு? இந்த ட்ரீ வந்து பெருசாக இருக்கு. ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணுங்க. கலர் தி ஷர்ட்டை. இந்த ஷர்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து கலர் பண்ணுங்க. லுக் அண்ட் see. இதை பார்த்து அது என்னென்ன திங்ஸ் அப்படின்றத வந்து நேம் பண்ணுங்க. இது என்னது? எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல. இது என்னது? டைம் நம்மளுக்கு வந்து இதுதான் காட்டும். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் கிளாக். CLOCK. இது என்னது? இது பேர் வந்து கபோர்டு. இந்த கபோர்டில் தான் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு, புக்ஸு எல்லாம் நார்மலாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்போம். கப் போர்டு. CUP கப், போர்டு BOARD போர்டு. இது என்னது? பில்லோ. பில்லோனா தலகாணி அப்படி சொல்லுவோம், தலையணை. பில்லோ PILLOW. கட்டில் காட், COT காட். லேம்ப் விளக்கு, LAMP. கிராடில். கிராடில்னா என்னது? தொட்டி, CRADLE கிராடில். இந்த எல்லா ஐட்டம்ஸும் நார்மலாக எந்த ரூமில் வந்து இருக்கும்? பெட்ரூமில் வந்து இருக்கும். ஸோ இந்த ரூம் பேர் என்னது? பெட்ரூம். நம்ம படுக்கிறதுக்கான ரூம். இதை பார்த்தா எப்படி தெரியுது? இது உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கா? இருக்கும் ஆப்வியஸாக. இது என்ன ரூம்? கிச்சன். இதில் என்னென்ன இருக்குது பார்க்கலாமா? பிளேட். பிளேட்டில் தான் நம்ம வந்து சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். ஸோ பிளேட் PLATE பிளேட். இது என்னது? சிங்க். சிங்க்னா அந்த தொட்டியில் தான் நம்ம வந்து பாத்திரம் கழுவுவோம், கை கழுவுவோம். இந்த மாதிரி இருக்கிறது பேர் என்னது? சிங்க். ஸ்டவ் அடுப்பு, STOVE ஸ்டவ். இதில் தான் சமைப்பாங்க. மிக்ஸி. மிக்ஸி MIXIE. மிக்ஸி எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சட்னி, அப்புறம் வேறு ஏதாச்சும் மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மிக்ஸி. இது என்னது? கிரைண்டர். மாவு அரைக்கிறதுக்கு ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிரைண்ட் பண்ணும் இது ஆக்சுவலாக. கிரைண்டர், அதனால இதோட பேர். GRINDER கிரைண்டர். டஸ்ட்பின். டஸ்ட்பின்னா என்னது? குப்பை தொட்டி. நார்மலாக வந்து உங்கள் வீட்டில் வந்து கிச்சன்லேயே வந்து இந்த மாதிரி குப்பை போடுறதுக்கு ஒரு பின் மாதிரி வச்சுருப்பாங்க. டஸ்ட்பின். DUST டஸ்ட், பின் BIN பின். இது பேர் என்னது? சிலிண்டர். இது ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? கிச்சனில் வந்து இருக்கும். அடுத்து இந்த இடம் பார்த்தா எது மாதிரி தெரியுது? பாத்ரூம் அப்படி வந்து சொல்லுவாங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அங்கே இருக்கும்? ப்ரஷ் இருக்கும், BRUSH பல்லு விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது. டவல் துண்டு, TOWEL டவல். டேப் குழாய் இருக்கும், ஏன்னா தண்ணி வந்தால் தானே குளிக்க முடியும். ஸோ டேப் TAP டேப். அப்புறம் என்ன இருக்கும்? மக் இருக்கும். குளிக்கணும்னா என்ன வேணும்? மக்கை வச்சு தான் பக்கெட்டில் மோந்து குளிப்போம். MUG மக். இது பக்கெட், BUCKET பக்கெட். வாஷ் பேசின். பல்லு விளக்குறது, கை கழுவுறது இதெல்லாமே எங்கே பண்ணுவோம்? இந்த வாஷ் பேசினில் தான் பண்ணுவோம். சோப்பு, SOAP சோப்பு, தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. மிரர் கண்ணாடி, MIRROR மிரர். இது என்ன ரூம்? இது பேர் லிவிங் ரூம், வாழ்க்கை அறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழில். இது என்னது? டோர். டோர்னா என்னது? கதவு, DOOR டோர். இது என்னது? தொலைக்காட்சி, டெலிவிஷன். நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ், சுட்டி டிவி, அது இது எல்லாமே பார்ப்போம்ல, அதுதான் இது டெலிவிஷன். TELEVISION டெலிவிஷன். இது என்னது? விண்டல். இது என்னது? விண்டோ. விண்டோனா என்னது? ஜன்னல். வின் WIN விண்டோ, DOW டவ். சோஃபா உட்காரதுக்கானது, SOFA
சேர். அதே மாதிரி இதுவும் வந்து மரப்பலகை. CHAIR சேர். Let us sing. Up and down, left hand up, right hand down, and walk round and round. Right hand up, left hand down, and walk round and round. Left leg front, right leg back, and run round and round. Right leg front, left leg back, and run round and round. We go up, we go down, and shake it all around. We go up, we go down, and shake it all around. Let us learn. Too big, too small. I can't lift you up, Manu, says mom. You are too big. அம்மா என்ன சொல்கிறாங்க? அம்மா வந்து இந்த பையன் பேர் வந்து மனோ. இவனை வந்து உன்னை வந்து என்னால் தூக்க முடியல மனோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து பெருசாக இருக்கானா. ஸோ அதனால அவங்க அம்மானால் தூக்க முடியல. You can't walk to school alone, Mano, says dad. You are too small. நீயா தனியாக ஸ்கூலுக்கு நடந்து போகக்கூடாது மனோ அப்படின்னு வந்து அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா நீ சின்ன பையனாக இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யூ காண்ட் ஸ்லீப் இன் தி கிராடல் மனோ, சேஸ் கிராண்ட்பா. யூ ஆர் டூ பிக். நீ வந்து அந்த தொட்டியில் வந்து படுக்கக்கூடாது மனோ, அதுவும் நீ வந்து ரொம்ப பெரிய பையனாயிட்ட அப்படின்னு வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க. யூ காண்ட் கேரி தி பேபி டு தி பார்க் மனோ, சேஸ் கிராண்ட்மா. யூ ஆர் டூ ஸ்மால். நீ இந்த பாப்பாவை வந்து தூக்கிட்டு பார்க்குக்கு வந்து போக முடியாது, நீ வந்து இன்னும் சின்ன பையன் அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. Mano thinks too big, too small. How can he be too big and too small all at once? மனோ அப்போ யோசிக்கிறான், நம்ம வந்து ரொம்ப பெருசாக இருக்கோமா இல்லை ரொம்ப சின்ன பையனாக வந்து இருக்கோமா, எப்படி ஒரே நேரத்தில் டூ பிக்காகவும் இருக்கும் டூ ஸ்மாலாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கிறான். டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்ட் பிங்க் ஷர்ட்டை. அவனோட பழைய சட்டை வந்து அவனுக்கு வந்து பத்தலை, ஏன்னா இப்போ வந்து மனோ வளர்ந்துட்டான். டூ ஸ்மால் டு மேக் தோசை. அடுப்படியில் நிற்கிற ஹைட்டுக்கு இன்னுமே வளரல, அவன் வந்து இன்னும் சின்ன பையன்தான். ஸோ அவனால் தோசை வந்து ஊற்ற முடியாது. டூ பிக் டு கிளைம்ப் ஆன் கிராண்ட்பாஸ் பேக். தாத்தா முதுகில் வந்து ஏறி சவாரி செய்ய முடியாது, ஏன்னா பெரிய பையனாக ஆயிட்டான். டூ ஸ்மால் டு கேரி அ பேபி. அவங்களோட பாப்பாவை வந்து அவனால் தூக்க முடியாது, ஏன்னா அவனும் இன்னும் சின்ன பையன். வாட் ஆம் ஐ தி ரைட் சைஸ் ஃபார்? மனோ ஒண்டர்ஸ். அவன் யோசிக்கிறான், நான் எதுக்கு தான் கரெக்டான சைஸாக இருப்பேன் அப்படின்னு வந்து யோசிக்கிறான். மாம் ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ், ஒய் யூ ஆர் ஜஸ்ட் பிக் எனஃப் டு கோ டு ஸ்கூல். அம்மா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, நீ வந்து இப்போது பெரிய பையன், எந்த அளவுக்குனா ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு நீ பெரிய பையனாக வளர்ந்துட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் எனஃப் ஃபார் மீ டு கேரி ஆன் மை ஷோல்டர்ஸ், சேஸ் டேட். நான் வந்து உன்னை தோள்பட்டையில் வச்சுட்டு தூக்கிட்டு போகிற அளவுக்கு நீ வந்து இன்னும் சின்ன பையன்தான் அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறாங்க. யூ ஆர் ஜஸ்ட் பிக் எனஃப் டு டேக் மீ ஃபார் மை மார்னிங் வாக்ஸ், சேஸ் கிராண்ட்பாஸ். நீ என்ன மார்னிங் வாக், அதாவது மார்னிங் வந்து நான் வாக்கிங் பண்ணுவாங்கள்ல, அது கூட்டிகிட்டு போகிற அளவு நீ வந்து இப்போ பெரிய பையன் அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாங்க. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் எனஃப் ஃபார் மீ டு டெல் ஸ்டோரிஸ் டூ, சேஸ் கிராண்ட்மா. அதே மாதிரி நீ இன்னும் சின்ன பையன்தான் எனக்கு கதை சொல்கிறதுக்கு அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க. யூ வில் ஆல்வேஸ் பி தி பர்ஃபெக்ட் சைஸ் ஃபார் அவர் ஹக். ஆல் சே அண்ட் கிவ் ஹிம் அ வார்ம் ஒண்டர்ஃபுல் ஹக். நீ எப்போயுமே வந்து எங்களுக்கு வந்து கட்டி பிடிக்கிற அளவு வந்து நீ எப்பயுமே வந்து பர்ஃபெக்ட் சைஸாக வந்து இருப்ப அப்படின்னு வந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவனை கட்டி பிடிக்கிறாங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். டிக் தி கரெக்ட் ஒன். இதில் எது கரெக்ட் ஒன்? இந்த பையன் வந்து என்னது ஸ்மாலாக இருக்கான், தோசை வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னா என்னது அடுப்பு வந்து ஹைட்டில் வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து என்ன ஆன்சர் வரும்? டூ ஸ்மால் டு மேக் தோசா. ஸோ இதை வந்து நீங்கள் டிக் பண்ணணும். டூ பிக் டு மேக் தோசா வந்து இல்லை, இந்த பையன் வந்து பெரிய பையன் வந்து இல்லை தோசை பண்ணுற அளவுக்கு. டூ ஸ்மால் டு வியர் ஹிஸ் ஓல்ட் டிஷர்ட். இவன் வந்து ஸ்மாலா இல்லை, இங்கே எல்லாமே வந்து மனோவை தான் குறிக்குது. ஸோ வந்து இவன் யார்? டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்ட் டிஷர்ட்டை. இதில் மனோ வந்து பிக்காக வந்து இருக்கான்.
டிஷர்ட்டோட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து இவனால் வந்து தூக்கிட்டு போக முடியாது. அதனால வந்து இவன் வந்து டூ ஸ்மால் டு கேரி தி பேபி. ஸோ இதை டிக் பண்ணுங்க. ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ்? சூஸ் அண்ட் ரைட். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே யார் சொன்னாங்க? அதை வந்து இங்கே உள்ள சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி அதை எடுத்து எழுதுங்க சொல்கிறாங்க. வாட் ஆம் ஐ தி ரைட் சைஸ் ஃபார்? நான் எதுக்கு கரெக்டான சைஸு அப்படின்னு யார் கேட்டா? மனோ கேட்டா. ஐ காண்ட் லிஃப்ட் யூ அப். என்னால் உன்னை தூக்க முடியாது அப்படின்னு யார் சொன்னாங்க? மாம் சொன்னாங்க. யூ காண்ட் ஸ்லீப் இன் தி கிராடல். நீ தொட்டியில் தூங்கக்கூடாது அப்படி யார் சொன்னாங்க? தாத்தா சொன்னாங்க, கிராண்ட்பா. லிசன், திங்க் அண்ட் see. இஸ் மனோ பிக் enough டு வாக் டு ஸ்கூல் alone? அவன் அவ்வளோ பெரிய பையனை ஆயிட்டானா ஸ்கூலுக்கு தனியாக போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை. ஒய் காண்ட் மனோ மேக் தோசா? ஏன் மனோனால தோசை வந்து பண்ண முடியாது அவனா? ஏன்னா மனோ வந்து சின்ன பையன், தோசை பண்ணுற அளவுக்கு அவன் பெரிய பையன் கிடையாது. மனோ இஸ் டூ ஸ்மால் டு மேக் அ தோசா. ஒய் காண்ட் மனோ கிளைம்ப் ஆன் கிராண்ட் பாஸ் பேக்? ஏன் வந்து மனோனால தாத்தாக்கு முதுகு பின்னாடி சவாரி செய்ய முடியல? ஏன்னா அவன் பெரிய பையன் ஆயிட்டான். பிகாஸ் ஹீ இஸ் டூ பிக் டு கிளைம்ப் ஆன் கிராண்ட் பாஸ் பேக். ஆர் யூ பிக் ஆர் ஸ்மால்? நீங்கள் வந்து பெரிய பையனா சின்ன பையனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் நான் வந்து சின்ன பையன்தான். ஐ எம் அ ஸ்மால் பாய். லெட் அஸ் நோ. Valli and Chittu are very good friends. Today they are counting the things they have. வள்ளியும் சிட்டுவும் வந்து நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதாவது நல்ல நண்பர்கள். இன்றைக்கி அவங்க வந்து திங்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போது சிட்டு கவுண்ட் பண்ணுது. ஐ ஹாவ் 1 banana, 1 cap and 1 toy. என்ன சொல்லுது சிட்டு? என்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்குது, ஒரு தொப்பி இருக்குது, அதே மாதிரி ஒரு பொம்மை இருக்குது அப்படின்னு வந்து இந்த சிட்டு சொல்லுது. வள்ளி என்ன சொல்கிறா? I have 4 bananas, 2 caps and 3 toys. என்கிட்ட 4 பனானாஸ் இருக்குது, 2 caps 2 தொப்பி இருக்குது, அதே மாதிரி 3 பொம்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ சிட்டு கேட்குது, why do you add yes with your words? எதுக்கு நீ வந்து கடைசியில் வந்து எஸ் வந்து சேர்த்த அப்படின்னு வந்து அந்த ஆட்டுக்குட்டி வள்ளிக்கிட்ட வந்து கேட்குது. அப்போ வள்ளி என்ன சொல்கிறா? ஐ ஹாவ் மோர் தென் ஒன் ஆஃப் ஈச். எனக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸ்லேயும் வந்து ஒரு திங்ஸ்க்கு மேலே வந்து இருக்குது, அதாவது மோர் தென் ஒன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து வள்ளி வந்து சொல்கிறா. மோர் தென் ஒன்று என்ன அர்த்தம்? நிறையா, ப்ளூரல்னு அர்த்தம். லெட் அஸ் ப்ராக்டிஸ். மேட்ச் தி வேர்ட்ஸ் வித் தி பிக்சர்ஸ். இங்கே எத்தனை கேட் இருக்குது? ஒரே ஒரு கேட் இருக்குது, ஸோ 1 கேட். இங்கே எத்தனை வேன் இருக்குது? ஒரே ஒரு வேன் இருக்குது, ஸோ 1 வேன். இங்கே எத்தனை ஷிப்ஸ் இருக்குது? 4 ஷிப்ஸ் வந்து இருக்குது, ஸோ 4 ஷிப்ஸோட மேட்ச் பண்ணணும். இங்கே ப்ளூரல்னால ஷிப்ஸ்க்கு வந்து எஸ் போட்டிருக்காங்க. இங்கே எத்தனை வேன் இருக்குது? 2 வேன் இருக்குது, ஸோ 2 வேன்ஸ். எஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இங்கே ஒரே ஒரு ஷிப்பு, ஸோ 1 ஷிப். இங்கே எஸ் வராது. 3 கேட்ஸ். கேட்ஸ்க்கு வந்து எஸ் போடணும் நிறைய இருக்கனால. ஆட் எஸ் டு மேக் 1 into many. இப்போ 1 வந்து ஒரு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை மெனி ஐட்டம்ஸாக நம்ம வந்து மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? எஸ் வந்து சேர்க்கணும். பால், பால்ஸ், ஆப்பிள், ஆப்பிள்ஸ், கேப், கேப்ஸ், டாக், டாக்ஸ், எக், எக்ஸ், ஃப்ராக், ஃப்ராக்ஸ், பிக், பிக்ஸ், ஹட், ஹட்ஸ். ஸோ இந்த மாதிரி எஸ் சேர்த்து அதை ப்ளூரலாக, அதாவது மெனியாக மாற்றுங்க. ஃபில் இன் தி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இது என்னது? காட். காட்டோட ஸ்பெல்லிங் என்னது? COT, காட். இது என்னது? ஷர்ட். SHIRT, ஷர்ட். இது யாரு? பேபி. BABY, பேபி. Let us do word wall. Give, or, good, put, saw, if, them, up, just, see, old, then, as, come. Make one set of flashcards with the words. Make children sit in a circle. Distribute the cards to all the children. Let one child show a card to the next child. If the child can read, then he or she wins the card. Now the child will show another card to the next child. Follow these steps in clockwise direction with all the children. The child with most cards wins. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு கார்டில் எழுதி வச்சுக்கோங்க. சில்ட்ரனை வந்து சர்க்கிளாக உட்கார வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் அந்த எழுதின கார்டை வந்து கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு சைல்டு வந்து தான் பக்கத்தில் உள்ள சைல்டுக்கிட்ட அந்த கார்டை காமிச்சு ரீட் பண்ண சொல்லணும். இப்போ அந்த சைல்டு வந்து கரெக்டாக அதை வந்து ரீட் பண்ணிடுச்சுன்னா அந்த கார்டை வந்து ரீட் பண்ண சைல்டு கையில் வந்து கொடுத்துடணும். யார் இந்த மாதிரி நிறைய கார்டு வந்து வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
இந்த ப்ரொசீஜர் எப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கணும், அதாவது ஒரே டைரக்ஷனில் வந்து போயிட்டு இருக்கணும். இப்போது நம்ம ரைட் சைடில் கொடுக்குறோன்னா இன்னொரு குழந்தை கொடுக்குறோன்னா அந்த குழந்தை ரைட் சைடில் இன்னொரு குழந்தை கொடுக்கணும், அந்த குழந்தை இன்னொரு சைடு ரைட், அப்படியே வந்து சர்க்கிள் மாதிரி வரணும். ரீட் அலவுட் அண்ட் சர்க்கிள் தி வேர்ட்ஸ் யூ see in the word wall. அதாவது இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸை ரீட் பண்ணுங்க, என்ன வேர்ட்ஸ் வந்து அந்த வேர்ட் வாலில் வந்து இருக்கோ அதை அப்படியே சர்க்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லைக் தெம் வந்து இங்கே இருக்கு பாருங்க, ஸோ சர்க்கிள் பண்ணுங்க. ஹி வாஸ் அ குட் ஓல்ட் மேன், குட் வந்து இங்கே இருக்கு, ஸோ அதையும் சர்க்கிள் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் saw him, சான்ற வேர்ட் வந்து இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு, ஸோ சர்க்கிள் பண்ணுங்க. இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸையும் சர்க்கிள் பண்ணுங்க. கேன் யூ see the fish, சி வந்து மேலே வந்து வேர்ட் வாலில் வந்து இருக்கு. அதே மாதிரி give me some jams, give இருக்கு பாருங்க. take us to the zoo, us வந்து இருக்கு, ஸோ இதெல்லாமே சர்க்கிள் பண்ணணும். find and circle the words, இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து இந்த வேர்ட் கிரில்ல வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து சர்க்கிள் பண்ணணும். எல்லா வேர்ட்ஸும் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கோம், ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இங்கே என்னெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கு, கெட், கிவ், மீ, ஆர், புட், ஷா, சா, ஜஸ்ட், ஃபார், சி, மச், ஓல்ட், தென், டேக், கம், பை, டு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே சர்க்கிள் பண்ணுங்க. Circle time. Let us talk. Display pictures of a rat, giraffe, dog, pig, snake and an elephant. Ask children to name the animals. Reinforce the structure. This is a rat. Let children repeat the structure. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து பிக்சர்ஸை வந்து காமிக்க சொல்றாங்க. என்னெல்லாம் பிக்சர்ஸ், அனிமல்ஸோட பிக்சர்ஸை வந்து காமிக்க சொல்றாங்க. ராட், ஜிராஃப், டாக், பிக், ஸ்னேக், இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த சில்ட்ரன்ட்ட வந்து கேட்கணுமா, இதோட பெயர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேளுங்க. நார்மலாக என்ன சொல்லுவாங்க, ரேட் சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி சொல்லணும், திஸ் இஸ் அ ரேட் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இதுதான் திஸ் இஸ் எ, இதோட பெயர் அப்படின்ற மாதிரி அதுதான் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்பிளே பிக்சர் ஆஃப் ரேட் அண்ட் அன் எலிஃபென்ட். ஆஸ்க் சில்ட்ரன், இஸ் தி ரேட் ஸ்மால் ஆர் பிக். அதே மாதிரி ரேட்டையும் எலிஃபெண்ட்டையும் காமிச்சு என்ன பண்ண சொல்கிறாங்க, இதில் எது பிக் எது ஸ்மால் அப்படின்றத சொன்னாங்க. அதை எப்படி வந்து சொல்லணும், திஸ் ரேட் இஸ் ஸ்மால். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம் ஒரு சென்டென்ஸ் மூலமாக. ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் அ புக், திஸ் இஸ் அ டேபிள், அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். திஸ் டேபிள் இஸ் பிக், தட் பாக்ஸ் இஸ் ஸ்மால், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோட சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லெட்டஸ் ப்ராக்டிஸ், இதை நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தி ட்ரீ இஸ் பிக், இந்த ட்ரீ பாருங்கள் பெருசாக இருக்குது, ஸோ எப்படி சொல்லணும், தி ட்ரீ இஸ் பிக். இந்த பிளான்ட் வந்து ஸ்மாலாக இருக்குது, ஸோ த பிளான்ட் இஸ் ஸ்மால். தி பாய் இஸ் டால், த கேர்ள் இஸ் ஷார்ட். இந்த பாய் வந்து வளர்த்தியாக இருக்காங்க, இந்த பொண்ணு வந்து குட்டையாக இருக்கா. திஸ் புக் இஸ் திக், இந்த புக் வந்து அடர்த்தியா, திக்னா அடர்த்தி, திக்காக வந்து இருக்கு. தி கைட் இஸ் தின், தின்னு வந்து ஒல்லியா தட்டையாக வந்து இருக்கிறது. Read and trace the words. The elephant is big, B-I-G. Spelling for big is B-I-G. The rat is small, S-M-A-L-L, small. இங்கே வந்து the rat is small தான் ஸ்ட்ரக்சர். அந்த the யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறது. The man is tall, T-A-L-L. The girl is short. The book is thick. The kite is thin. Spelling for tall வந்து T-A-L-L. Short வந்து S-H-O-R-T. Thick, T-H-I-C-K, thick. Thin, T-H-I-N, thin. Let us say, listen to the sound and repeat. Sound கேட்டு அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. Brick, இது வந்து BR-ஓட ஸ்டார்டிங் வேர்ட்ஸ். Brick, B-R-I-C-K, brick. Broom, B-R-O-O-M, broom. Brickனா என்ன, செங்கல். Broomனா தொடப்பம். D-R as in drink, drinkனா குடிக்கிறது. D-R-I-N-K, drink. Drum, drumனா நம்ம ப்ளே பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட். DRUM, ட்ரம். கிளாக், CL as in clock, CLOCK, clock. cloud, CLOUD, cloud. கிளாக்னா கடிகாரம், cloudனா மேகம். FL as in flower, ஃப்ளவர்னா பூவு, ஃப்ளூட்னா புல்லாங்குழல். FLOWER, flower, flute, FLUTE, flute. FT as in, இங்கே பாருங்கள் FT வந்து எண்டில் வந்து வருது. gift is soft, giftனா என்னது, GIFT, கிஃப்ட்னா ஒரு அன்பளிப்பு. சாஃப்ட், SOFT, சாஃப்ட், சாஃப்ட்னா மெதுவாக இருக்கிறது. ST as in list, fist,
லிஸ்ட்டுனா நம்ம லிஸ்ட்டு போடுவோம்ல அந்த லிஸ்ட்டு LIST. ஃபிஸ்ட்டுனா அப்படி மூட்டையை மடக்கி காமிக்கிறது, ஃபிஸ்ட். தான் ஃபிஸ்ட்டு. பாண்ட், பாண்ட்னா குளம், POND பாண்ட். பெண்ட், BEND பெண்ட். NK டேங்க், பிங்க். டேங்க்னா தொட்டி, பிங்க்னா கலர். TANK டேங்க், பிங்க். PANK பிங்க். ரீட் அலோட், இதெல்லாமே சத்தமாக வந்து வாசிச்சு பாருங்க. பிரிங், பிரிம், பிராஸ், பிரிக். ட்ராப், ட்ரெஸ், ட்ராக், ட்ரிப். கிளாப், கிளிப், கிளாத், கிளக். ஃப்ளிப், ஃப்ளாக், ஃப்ளாப், ஃப்ளாஷ். ஷிஃப்ட், லெஃப்ட், லாஃப்ட், கிராஃப்ட். மஸ்ட், ரெஸ்ட், வெஸ்ட், காஸ்ட். சாண்ட், விண்ட், லேண்ட், பேங்க், திங்க், லிங்க், ரேங்க். லிசன் அண்ட் ரிப்பீட். ஃப்ளிப் தி கிளாத். ஃப்ளிப்னானது அந்த துணியை வந்து திருப்பி போடு. டஸ்ட் தி நெஸ்ட். இதில் இருக்க தூசி எல்லாமே டஸ்ட் பண்ணி விடு, இந்த கூட்டில் இருக்க தூசியை. தேங்க் தி மாங்க். மாங்க்னானது சாமியார் அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு நன்றி வணக்கம் செய். பிரிங் தி ட்ரம். அந்த ட்ரம்மை வந்து இங்கே கொண்டு வா. லெண்ட் அ ஹேண்ட், கை கொடு. லிஃப்ட் தி கிஃப்ட். இந்த கிஃப்டை வந்து தூக்கு. Let us do. Word wall. Clip, brass, flush, flop, drag, drip, best, cost, wind, sand, rank, loft. Make 4 set of flashcards. Divide the class into 4 groups. Each group has a box with words and an empty box. You will read the word from the word wall. One child from each group will find a word and put it into the empty box. The group that finishes first wins. Practice with all children. Circle the correct one. இது என்னது? Clock. So starting letter CL. CLOCK, clock. இது என்னது? குளம், pond, POND, pond. Flag, FLAG, flag. S வராது, FLAG. Nest, NEST, கூடு. Brush, BRUSH, brush. Gift, GIFT, gift. So இந்த letters எல்லாம் circle பண்ணிருங்க. Drop. Dropனா துளி. DROP, drop. Pink, color, PINK, pink. Circle the odd one out. இங்கே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் எது ஆட் ஒன்று? பெட். ஏன்னா இது எல்லாமே வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், இது வந்து கிடையாது பெட். Let us read. The fat dog. He is a thin king. The thin king has a fat dog. The thin king and the fat dog go for a walk. Fat dog. இந்த ஸ்டோரி பேர் என்னது? ஃபேட் டாக். இந்த கிங் வந்து ராஜா, அதாவது கிங்னா யாரு? ராஜா. ஒல்லியான ராஜா வந்து ஒரு குண்டான நாயோட வாக்கிங் போறாரு. தி ஃபேட் டாக் சீஸ் த கேட். வாக்கிங் போறப்ப அந்த நாய் வந்து ஒரு பூனையை வந்து பார்க்குது. அப்போ அந்த என்ன பண்ணுது? த ஃபேட் டாக் ரன்ஸ் டு கேட்ச் தி கேட். அந்த ஃபேட்டான டாக் வந்து அந்த கேட்டை வந்து துரத்தி பிடிக்க ஓடுது. த கிங் ரன்ஸ் டு கேட்ச் தி ஃபேட் டாக். அந்த கிங் வந்து இந்த நாயை பிடிக்கிறதுக்கு துரத்தி வந்து ஓடுறாரு. தே ரன் அண்ட் ரன் அண்ட் ரன். அப்படியே எல்லாருமே வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்காங்க. நவ் தி ஃபேட் டாக் இஸ் திங். அந்த நாய் என்னாச்சு? ஓடி ஓடி ஒல்லியா போயிடுச்சு. Let us think and do. Circle the correct word. இவர் யாரு? குயினா கிங்கா? கிங், ராஜா. ஸோ கிங்குக்கு வந்து சர்க்கிள் பண்ணணும். இது என்ன? டாகா கேட்டா? டாக், நாய்க்குட்டி. இது என்னது? கேட், பூனைக்குட்டி. டிக் எஸ் ஆர் நோ. தி கிங் இஸ் ஃபேட். கிங் வந்து குண்டா இருந்தாப்லையா? இல்லை, நோ. தி கிங் ஹேஸ் அ ஃபேட் டாக். ஆமாம், அவர்கிட்ட இருந்த நாய் வந்து குண்டா இருந்துச்சு. ஸோ எஸ். தி டாக் சீஸ் அ ரேட். அந்த நாய் வந்து எலியவா பார்த்துச்சு? இல்லை, பூனையை பார்த்துச்சு. ஸோ நோ. தி டாக் ரன்ஸ் டு கேட்ச் தி கவ். அந்த டாக் வந்து எதை துரத்தி ஓடிச்சு? கேட்டை துரத்தி ஓடிச்சு, மாடா இல்லை. ஸோ நோ. தி கிங் ரன்ஸ் வித் தி டாக். எஸ், அவரும் வந்து நாயோட ஓடிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ இந்த ஸ்டோரியை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க கரெக்ட் ஆர்டரில், ஃப்ரம் 1 to 5. ஃபஸ்ட்டு என்னது? நாயோட கிங் வந்து வாக்கிங் போகிறாரு. அப்போது இந்த ஃபேட்டான டாக் என்னது? பூனைக்குட்டியை வந்து பார்க்குது. ஸோ இதுதான் வந்து 2. அப்போ என்ன பண்ணுது? அந்த கேட்டை பார்த்தோன்னே துரத்துது. ஸோ 3. அப்போது நாய் ஓடுறதை துரத்தி கிங்கும் வந்து ஓடுறாரு. ஸோ இது வந்து 4. அப்புறம் நாய் வந்து ஓடி ஓடி ஒல்லி ஆயிடுச்சு. ஸோ 5. இதுதான் இதோட ஆர்டர். Let us make. Take a piece of square paper. ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. fold the paper into half. அந்த ஸ்கொயர் வந்து இப்படி வந்து ஹாஃபாக வந்து மடிச்சுக்கோங்க. திருப்பி வந்து திறந்ததுக்கப்புறம் fold the left corner. அந்த லெஃப்ட் கார்னரை அப்படியே வந்து மடிங்க. அதுக்கப்புறம் ரைட் கார்னரையும் அப்படியே வந்து மடிங்க. Turn it and stick it
in the space given below. அதை அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்படியே இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தா எப்படி இருக்குது, வீடு மாதிரியே இருக்கா. ஸோ இதுதான், இதை வந்து டெக்கரேட் பண்ண சொல்கிறாங்க. பிடிச்ச கலரில் வந்து டெக்கரேட் பண்ணுங்கள். இது என்னது, திஸ் இஸ் மை ஹவுஸ். ஐ கேன் டூ, டிக் தி கரெக்ட் பிக்சர் ஃபார் தி சென்டென்ஸ். இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு கரெக்டான பிக்சர் எது, அதை வந்து டிக் பண்ணணும். த ஷர்ட் இஸ் ஸ்மால், அப்போ எனது சட்டை வந்து சின்ன சட்டையை வந்து சொல்கிறாங்க. இதில் எது சின்ன சட்டை, இந்தது. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். தி காட் இஸ் பிக், கட்டில் வந்து பெருசாக இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ எது பெருசாக இருக்குது, இது. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். தி ட்ரீ இஸ் டால், வளர்த்தியான ட்ரீயை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஹைட்டான ட்ரீ. ஸோ இதை டிக் பண்ணணும். த ரிப்பன் இஸ் லாங், நீளமான ரிப்பனை வந்து சொல்கிறாங்க. இதுதான் நீளமாக இருக்குது, இந்த ப்ளூ கலர். ஸோ இதை டிக் பண்ணுங்கள். தி ரேட் இஸ் ஃபேட், இதில் எந்த எலி பெருசாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். சூஸ் அண்ட் ரைட் தி கரெக்ட் பிளெண்ட். இது என்னது, கிளாப், CLAP கிளாப். ப்ரஷ், BRUSH ப்ரஷ். பிங்க், PINK பிங்க். நெஸ்ட், NEST நெஸ்ட். இங்கே கொடுத்துருக்கதை வந்து கரெக்டாக வந்து எடுத்து ஃபில் பண்ணணும் இந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி. ஆட் எஸ் டு மேக் ஒன் இன்டூ மெனி, ஒன்னை வந்து மெனியாக வந்து மாற்றணும். ஸோ என்ன பண்ணணும், எஸ்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். ஒன் பாட், இங்கே எத்தனை பாட் இருக்குது, 1 2 3, 3 பாட்ஸ். எஸ்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் கேப், 1 2 3 4, 4 caps. ஒன் பேக், 2 bags. ஒன் பென், 1 2 3 4 5, 5 pens. ஸோ எல்லாமே ப்ளூரலை மாற்றுறதுக்கு எஸ்ஸை வந்து கடைசியில் வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கிள் தி கரெக்ட் வேர்ட் ஃபார் தி பிக்சர். இதில் எந்த வேர்ட் வந்து கரெக்டாக இந்த பிக்சரை ரெப்ரசென்ட் பண்ணுதோ அதை வந்து சர்க்கிள் பண்ணணும். இது என்னது, சேரு. ஸோ சர்க்கிள் பண்ணுங்கள். இது சோஃபாவும் கிடையாது, டோரும் கிடையாது. இது என்னது, டேப்பு, குழாய். மக்கும் கிடையாது, இது சோப்பும் கிடையாது. இது பேர் என்னது, லேம்ப், விளக்கு. கிளாக்கும் கிடையாது, பில்லோவும் கிடையாது. Listen to the teacher read the story and circle the words the teacher repeats. டீச்சர் வந்து என்ன வேர்டை வந்து சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதை வந்து சர்க்கிள் பண்ணுங்கள். கொடுத்துருக்காங்க லாங், லாங்னா இதை சர்க்கிள் பண்ணணும். சா, இங்கே இருக்குது சா. ஓல்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்கள். கெட், இங்கே இருக்குது. கியூ, இங்கே இருக்குது. கியூ வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை சர்க்கிள் பண்ணுங்கள், கியூ. ரிசைட் தி போயம், அப் அண்ட் டவுன். மேலே கொடுத்துருக்க அப் அண்ட் டவுன் போயம் வந்து மனப்பாடம் பண்ணுங்கள். தேங்க்யூ கிட்ஸ்.